டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பாலன் த பாய். மலையாளம் மூவி, தமிழ் டப்பிங்கிலே வெளியாகிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் சிதம்பரம் தான் காரணம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. தமிழ் படங்களே அவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறதில்லை. அதனால் தமிழில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லோருமே இவர் சிதம்பரத்தை கூப்பிட்டு அடுத்த படம் நம்ம கூட தான் பண்ணணும், அதுவும் தமிழ் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இவர் அடுத்து தனுஷு, சூர்யா வச்சு படம் பண்ண போகிறாரு. அது லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. முன்னணி நடிகர்களோடு இவர் இணைந்து எதிர்காலத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு. நம்ம ஊர் கமல்ஹாசனே இவர் இயக்குனர் சிதம்பரத்தை கூப்பிட்டு அவர் டீமையே கூப்பிட்டு பாராட்டினார் படம் பார்த்துட்டு. இப்படி சவுத் இந்தியாவில் முன்னணி இயக்குனராக மஞ்சுமல் பாய்ஸ் படம் இவருக்கு பேரையும் புகழையும் பெற்று கொடுத்தது. அடுத்ததாக ஜித்து மாதவன், அவர் தான் பகத் பாசில் நடித்த ஆவேசம் படத்தோட இயக்குனர். இப்போ ஜித்து மாதவன் சூர்யா வச்சு சூர்யாவோட 47வது படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஜித்து மாதவன். இந்த பாலன் த பாய் படத்துக்கு கதை திரைக்கதை எழுதினது ஜித்து மாதவன் தான். இப்படி 2 இயக்குனர்களும் ஏற்கனவே பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தவங்க 2 பேரும் இணைந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு கேரளாவில் ஆக ஓகோன்னு சேட்டன்கள் கொண்டாடுறாங்க. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கேரளாவில் இருக்கிற கண்ணூர் ஜெயிலிருந்து ஒரு அம்மாவும் மகனும் ரிலீஸ் ஆகி வராங்க. மகனுக்கு ஒரு 5 வயசு தான் இருக்கும். மகன் பிறந்ததே ஜெயிலில் தான். அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போது கர்ப்பமாக இருந்தாங்க. ஜெயிலுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு 6 வருஷம் கழித்து தண்டனை காலத்துக்கு பிறகு வெளியில் வராங்க. அந்த சின்ன பையன் முதலாக வெளி உலகத்தை பார்க்குறான். இருவரும் வேலை தேடி தங்களோட உண்மையான அடையாளத்தை அழித்து கொண்டு ஒவ்வொரு இடமாக வேலைக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும் இடமெல்லாம் பிரச்சனையாக வருது. அம்மாவும் மகனும் கண்ணூர் சிறையில் இருந்து விடுதலையாகும் போது கைதிகளின் தலைவியான ஒரு பாலியல் தொழிலாளி சாம்நாதான்னு பேர், அவ விடுதலையானதும் உங்களை தேடி வருவதாக சொல்லியிருக்கா. தன் மகனை எப்படியாவது பாதுகாக்க விரும்பும் அந்த பயந்த சுபாவம் உள்ள அம்மா மகனுடன் கண்ணூரை விட்டு புறப்பட்டு சின்ன சின்ன கிராமங்களை நோக்கி செல்கின்றனர். அங்கு அவர்கள் அடையாளம், அந்தஸ்து எல்லாத்தையும் மறைச்சி பிறர் கண்ணில் படாமல் மறைந்து வாழ விரும்புகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலிருந்து இடம்பெயரும் போது அந்த அம்மா மகனுக்கு புதிய கதையை சொல்கிறாங்க. தனக்கும் தன் மகனுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர், இந்து, மேரி, செர்லின்னு. தனக்கும் தன் மகனுக்கு அபிஜித் குமார், ஆதிசேஷன், வாசுதேவன்னு தன் மகனுக்கும் புது பெயர் வைத்து புது கதையை சொல்லி நகர்ந்து வர்றாங்க. மகனும் அடுத்த என்ன கதை, அதில் என் பேர் என்ன, உங்கள் பேர் என்னன்னு ஆர்வமாக தான் இருக்கான். சின்ன பசங்களுக்கு கதை கேட்க பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. கடைசியாக ஒரு கிராமத்தில் ஒரு சர்க்கரை நாற்காலியில் உட்காந்தே இருக்காங்க அம்மும்மான்னு ஒரு வயதான மூதாட்டி. அந்த மூதாட்டியை கவனித்து கொள்ளும் வேலை கிடைக்குது. அவங்க வாழ்க்கையில் ஓரளவு சகஜ நிலைக்கு வர்றாங்க. அம்மாவும் மகனும் ஓரளவு இயல்பு நிலை திரும்ப தொடங்குகிறது. அந்த சிறுவனும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான். இருவரும் அந்த மூதாட்டியுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அவரை தங்களுடைய பாட்டியாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். இனிமே பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், பொய்யான கதை, வேறு பெயர் என பொய் சொல்வதையும் ஒவ்வொரு ஊராக ஓடுறதையும் நிறுத்தலாம் என்று அம்மாவும் மகனும் நினைக்கும் போது ஒரு ட்விஸ்ட்டு. நிலைமை மோசமாகுது. அந்த சிறுவன் பாலனும் அம்மாவும் பிரிக்கப்படுறாங்க. கடைசியாக அந்த பாலனுக்கும் அம்மாவுக்கும் என்ன ஆனது, இவங்களுடைய பாஸ்ட் என்ன, இதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மீதி கதை. இயக்குனர் சிதம்பரமும் ரைட்டர் ஜித்து மாதவன் இருவருக்குமே கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றி. திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திர படைப்புகளை உருவாக்குனது அம்மா மகன் அற்புதமான கதாபாத்திர படைப்பு தான்.
தாய் மகன் கதாபாத்திரங்கள் மிகவும் இயல்பாகவும் பார்வையாளர்கள் உடனடியாக அவங்களோட ஒன்றி போக செய்யும் வகையில் இருக்கின்றன. அவர்களின் போராட்டம், மகிழ்ச்சி, பயம் நம்முடன் ஒன்றி போகும் வகையில் உள்ளன. கதை நகர்ந்து செல்ல செல்ல அவர்கள் மீது நமக்கு ஒரு பரிதாபம் உருவாகுது. ஆழமான அழுத்தமான கதாபாத்திரம் அம்மா கேரக்டர், அந்த பர்கானா, அதை அவங்க செமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் பல விஷயங்களை விவரிக்கப்பட்டுள்ளது அழகாக. காட்சி ரீதியாக நுட்பமாக நிறுவப்பட்டுள்ளன. இது படத்துக்கு பலம். உதாரணத்துக்கு, தாயின் மனவேதனை நிறைந்த திருமண வாழ்க்கை, தன் குழந்தையை பாதுகாக்க அந்த நச்சு சூழலில் இருந்து அவள் துணிச்சலுடன் தப்பிப்பதும், ஒரு கொலை நடந்தாலும் இரத்தம் மட்டுமே சுத்தம் செய்யப்படுவதை நாம் காணும் நிகழ்வு, அம்மாவிடமிருந்து அத்தனை அன்பையும் அரவணைப்பையும் பெற்ற போதிலும் மன உளைச்சல் நிறைந்த குழந்தை பருவம், பிறந்ததிலிருந்தே தான் சந்திக்கிற வறுமை, சொந்தமாக வாடகைக்கு கூட வீடு இல்லாதது, தனிப்பட்ட இழப்புகள், இப்படி அனுபவத்தின் மூலம் இந்த உலகில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பாலன் கற்றுக்கொள்கிறான். வாழ்க்கையே ஒரு சாதாரண சிறுவனாக இருந்தாலும் தன் தாயை எந்த விலை கொடுத்தாவது எந்த எல்லைக்கும் போய் பாதுகாத்து காப்பாற்ற வேண்டும் என்ற அவன் ஒரு தன்னம்பிக்கை மிக்க சிறுவனாக வளர்கிறான். சுசில் சியாமின் பின்னணி இசை திரையில் உள்ள சூழலை, உணர்வுகளை நமக்கு கடத்துகிறது. சைஜின் காலித் அவர் தான் ஒளிப்பதிவே, பிரமிக்க வைக்கும் ஒளிப்பதிவே. ஒவ்வொரு காட்சியிலும் சுற்றுப்புறங்களில் உள்ள அழகையும் படம் பிடித்துள்ளார். அம்மா மகன் பயணத்தை நமக்கு விரிவாக படம் பிடித்து காட்டியிருக்கு அவருடைய ஒளிப்பதிவு. இருட்டான இழிவான உலகத்தில் தாய் மகன் உறவு, அன்பு, நம்பிக்கை, மன உறுதி, இப்படி வாழ்க்கையின் போராட்டத்தில் வாழ்ந்து மீள்வது. குழந்தையாக ஆதிசேஷன், பதின் பருவத்தில் முகமது ஜினான், தாயாக வசீகரிக்கும் பர்கானா பழத்திங்கள். அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. நம்முடைய மனதை பிழியக்கூடிய, நெகிழ வைக்கக்கூடிய, நம்மை நெஞ்சத்தை தொடும் ஒரு மனிதன்தான் கதை. அப்பாஸ் என்கிற கதாபாத்திரத்தில் டொவினோ தாமஸ் சிறப்பு தோற்றத்தில் வருவது படத்துக்கு மேலும் வலு சேர்க்கிறது. கடைசியில் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையேயான நெஞ்சை தொடும் கதை தான் நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. இந்த படத்தில் குறையே இல்லையா, பிரச்சனையே இல்லையா, அவ்வளோ சூப்பரான படமா அப்படின்னு கேட்டால் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு. இடைவேளையும் போது நம்மளை பரபரப்பாக்குது படம். அதுக்கேற்ற செகண்ட் ஹாஃப் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இந்த படத்தில் சில குறைகள் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் அதிகமாக தெரியுது. ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, சுவாரஸ்யமான முதல் பாதி எடுத்திருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இரண்டாம் பாதி இல்லை, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதியிருக்கலாம். படத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் நீளத்தையும் குறைச்சிருக்கணும், காட்சிகளையும் குறைச்சிருக்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் சிதம்பரம் எடுத்த மஞ்சுமல் பாய்ஸு, ஜித்து மாதவன் எடுத்த ஆவேசம், அந்த படங்களை பார்த்துட்டு அந்த மெயின் செட்டோட இந்த படத்தை பார்த்தா நமக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். அதிலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.